Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் half yearly எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். நீங்கள் இப்போ சில ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ப்ரீ half yearly வைக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த half yearly எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிஃபோராக நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சினானம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓவரால் 100 மார்க்ஸில் சினானம்ஸ் ஃபஸ்ட்டு கேக்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, கேக்கிளுக்கு பேபிள் எழுதலாம், அப்படி இல்லைனா ஸ்மைல் எழுதலாம். தென் சர்க்கம் நேவிகேட்டட் இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் sailed around, ஓகேங்களா, சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பசில், பசில்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ரஷ். தென் ஆன்டனம்ஸ் gruffly, happily. தென் பேல், பேல்லி அப்படின்னா பிரைட்னு அர்த்தம், அதாவது ஆப்போசிட். ஓகேங்களா, பேலுன்றது லைட் கலர், ஸோ ஆப்போசிட் பிரைட். ரினவுண்ட், ரினவுண்ட்னா அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ், அப்போ ஆப்போசிட் நமக்கு கேட்குறாங்க அன்னோன். தென் ப்ளூரல் ஃபார்ம், ஃபார்முலா, ஃபார்முலே. ஓகேங்களா, அடுத்தது 8-1 டெரிவேட்டிவ் பை ஆடிங் சஃபிக்ஸ். கமிட்க்கு என்னது, கமிட்மெண்ட். நெக்ஸ்ட்டு இன்சாட்டோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, இந்தியன் நேஷ்னல் சேட்டிலைட். ஓகேங்களா, டி ஆப்ஷன். ரினவுன்ஸ்டு, ரினவுன்ஸ்டுன்றது இங்கே வந்து ஃப்ரேசல் வேர்பில் கேவ் அப். Then 11, choose the word from the option given below to form a compound word with toll. Toll free, ஓகேவா, TOLL கொடுத்துருக்காங்க இல்லையா, toll free. 12th வந்து preposition கேட்டிருக்காங்க. முலான் heard the news, என்ன கொடுத்துருக்காங்க, from her tent. ஓகேங்களா, from வரும். நெக்ஸ்ட்டு 13th tense, the medal dash in the attic for 29 long years. ஓகேங்களா, had been hidden, the medal had been hidden, C option. Then 14th வந்து promise me that you will call me as soon as you reach home. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க் கொஸ்டின், ப்ரோஸில் இருந்து கொஸ்டின்ஸு எனி 3 கேட்டிருக்காங்க. தென் போம் லைன்ஸு, இதுவும் 2 மார்க்ஸு. அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா போம் லைன்ஸ் கொடுத்துட்டேன், அந்த அந்த லைன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களே, இதுவும் ப்ரோஸ் மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸு. செக்ஷன் 3 ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த டு தி அதர் வாய்ஸ் ஸ்பீக் த ட்ரூத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வரும்போது ஆர்டர் லெட் த ட்ரூத் பி ஸ்போக்கன் வரும் இல்லையா, அதே மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க, இஃப் ஆர் வெதர் வச்சு யூஸ் பண்ணும். அடுத்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங்கும் போது வாட்ஸ் த மேட்டர், அந்த வாட்ஸ்க்கு அப்பாஸ்ட்ரஃபி, கொட்டேஷன் மார்க்கு, கொஷின் மார்க்கு, ஹீ கால்டு வரும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஹீ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க, சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். இந்த ஈவெண்ட் இல்லைனா இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் சிம்பிளாக மாற்றுறதுக்கு. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். frank to be I him with decided, I decided to be frank with him. அடுத்தது all at one the church clock struck 12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 அப்சர்வ் த கைட் மேப் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து வழி சொல்கிற மாதிரி, கோ ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரி டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கான சிம்பிள் வே வந்து கைட் பண்ணுற மாதிரி. பேராகிராஃப் கொஷின் 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஷின், சைட் ஹெட்டிங்ஸ் கிளியராக இருக்கட்டும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இல்லை பேராகிராஃபாக கொடுத்தாலும் ஓகே தான். போயட்ரியில் போம்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பேராஃப்ரைஸ் ஒன்று காமனாக கேட்பாங்க. அடுத்து ரீட் த ஃபாலோயிங் அதாவது லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இது கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸாக வந்து அந்த அதாவது போம் லைன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுக்கணும், சரிங்களா. அடுத்தது ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், ரீஅரேஞ்ச், இது வந்து சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரியோட கண்டென்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து கொடுத்துருக்க சென்டென்ஸை, ஜம்பிள்டு சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 38 பார்த்தீங்கன்னா பேசேஜ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸு. பேசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த பேசேஜை படிச்சுட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். அடுத்த செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா 4 into 5 20 மார்க்ஸு. இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் அட்வர்டைஸ்மெண்ட், என்னால் அட்வர்டைஸ்மெண்ட் பக்காவாக கொடுக்க முடியும், அதாவது ஸ்லோகன்ஸ் எழுதுறது, கேட்சி வேர்ட்ஸு, ட்ராயிங்கு, இது எல்லாமே போட்டு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டூயிங் அ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் டியூரிங் யுவர் சம்மர், லெட்டர் டு த டிரெக்டருக்கு எழுதணும். லெட்டர் ரைட்டிங் 41 பார்த்திங்கன்னா வந்து இன் யுவர் நோட்டீஸ் ரைட்டிங். அண்ட் நெக்ஸ்ட்டு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் 5 சென்டென்சஸ்ஸு
அப்படி இல்லைனா 7 சென்டென்சஸில் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த 4 ப்ளஸ் நமக்கு எனி 4 நம்ம எழுதணும் இல்லைங்களா? இதில் 4 அண்ட் தென் மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி ரைட்டிங், நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங், இல்லைனா எரர், கரெக்ட் த எரர். இந்த 6ல் வந்து ஏதாவது 4 உங்களுக்கு கிளியராக நான் வந்து இதில் சூப்பர்பாக ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதிருங்க. அடுத்து 45, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷை டச் பண்ணுறோம் இல்லை தமிழை வந்து படிக்க ஆரம்பிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெமரி போம், அதில் மார்க் மிஸ் பண்ணவே கூடாது. போம் நேம் எழுதணும், அடுத்து ஆத்தர் நேம் எழுதணும், பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லாம் கரெக்டாக எழுதிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும், கோட் ஃப்ரம் மெமரி. அடுத்து பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இது சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 47 வந்து read the following passage and answer the questions given below. ஸோ பேசேஜ் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பேசேஜ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதோ பேராகிராஃப் அட்டன் பண்ணலாம், இல்லைனா போம் லைன்ஸ் வச்சு நீங்கள் அட்டன் பண்ணலாம். எது ஈஸியோ நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா சில மிஸ்டேக்ஸை இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், நீங்கள் இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகலாம். சரிங்களா? ஏன்னா ஜென்ரல் பார்ட்டு, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.